So hi guys, welcome to BSG Bhavi Gaming. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வில்லேஜை என்னது இது மலை வில்லேஜ்னு சொன்னானே வில்லேஜ் கிடச்சிருச்சு. ஓடு 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 ஓடு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான வீடை கட்ட போகிறோம். முதல் பார்ட்டில் வீடும் நமக்கு தேவையான உட்டன் டூல்ஸும் செய்ய போகிறோம். அதை மட்டும்தான் இந்த பார்ட்டில் நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபார்மிங் அந்த வேலையை பார்ப்போம். அப்புறம் தேர்ட் பார்ட்டில் அந்த பிக்கெக்ஸ்லாம் செஞ்சுருவேன். அப்புறம் வேறு வேலையை பார்க்குறதுக்கு தான் அடுத்தது. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஒரு பிளேனான இடத்த தேடிக்கணும். நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் வீடு கட்ட போகிறோம். ஓகே, இந்த இடம் ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடம் ஓகே. இந்த இடத்த இப்போ குழி தோண்டுவோம். கண்டினியூ. ஓகே ஓகே, வெட்டு 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 வெட்டு. கொஞ்சம் பக்கு இருக்கும், ஏன்னா இது வந்து மொபைலில் ஆடுறதில்ல. மொபைலில் கனெக்ட் பண்ணி ஆடிட்டுருக்கேன். என்ன தான் ஆடினாலும் இந்த ரோப்ளாக்ஸ் அந்த மாதிரி உள்ள ஃபீல் வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பாக்ஸாக இருக்குது. பாக்ஸாக எந்த ஊரில் மண் இருந்திருக்கு நீங்களே சொல்லுங்கள். அடுத்த தடவை கம்ப்யூட்டரில் ஜாவா எடிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடணும். இது ஏதோ ஒரு தடவை ஓகே ஆடி பார்ப்போம். பாக்கெட் எடிஷன் எல்லோரும் ஆடுறாங்கன்ட்டு ஆடினேன். பட் ஆனால் நல்லா இல்லை பாக்கெட் எடிஷன். ஜாவா எடிஷனில் ரியலிஸ்டிக் மூடை போட்டு விட்டோன்னு வைங்களேன், அப்படியே மிரளும். நாய்க்குட்டி, பன்னிக்குட்டி, க்ரீப்பரு, அவன் இவன் சதரும். நான் பார்த்து பையில் வந்துட்டு உங்களுக்கு மைனிங் பண்ணி காமிக்கிறேன். பார்ட் பையில் நம்ம ஒரு கோல்டாச்சு எடுக்கிறோம். ஒரு கோல்டு எடுத்துட்டு நான் பேசுகிறேன். ஓகே, இப்போ நம்ம வள கொல நமக்கான வீடை அமைக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, இங்கே வெட்டு 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 வெட்டு. இனிமேல் காபல் ஸ்டோன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு இது வரைக்கும் தான் நம்மளுக்கு நம்மளால் வெட்ட முடியும். வெட்டு வெட்டு வெட்டு. ஒன்றும் தோண்ட தானே முடியும். சாரி, தோண்டு தோண்டு தோண்டு. நல்லா தோண்டு நல்லா தோண்டு. இது தோண்டு. இது தோண்டியாச்சு. ஓகே, வெட்டு 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 வெட்டிட்டேன். இப்போ இதை ப்ளேஸ் பண்ணிகிட்டே போவோம். ப்ளேஸ் ப்ளேஸ் ப்ளேஸ். ஐயோ ப்ளேஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ப்ளேஸ். ஓகே, இப்போ மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மறுபடியும் போய் உட்டை வெட்ட ஆரம்பிப்போம். உட்டு வந்து நமக்கு இங்கே பக்கத்தில் நிறையாவே கிடச்சிருக்கு. இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிடுவோம். வெட்டு 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 வெட்டு. வெட்டியாச்சு வெட்டியாச்சா? இன்வென்ட்ரியில் வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வந்துருச்சு. இன்வென்ட்ரியில் வந்துருச்சு. இது நல்லா வெட்டினா தான் நம்மளால் ஸ்டிக்ஸு செய்ய முடியும். நிறையா மரம் வெட்டிட்டு பார்ப்போம். ஏன்னா நமக்கு நிறையா மரம் இருந்தால் தான் ஸ்டிக்ஸு செய்யலாம், கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். பெட்டு கூட இங்கே உள்ள வில்லேஜர்கிட்ட இருந்தால் திருடிடலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் மரம் வெட்ட போவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மரம் அது ஒன்று இருக்குது. இதோ ஒரு மரம் இருக்குது. இதோ இந்த மரத்தை வெட்டி எடுத்துருவோம். வெட்டு 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 வெட்டு. இந்த மரத்தை வெட்டுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு இந்த இதெல்லாம் வெட்டுறது கூட ஈஸியாக இருக்கும் போல் இருக்கு. இந்த மரம் வெட்டுறது இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இருக்குது. அதுவும் மொபைலில் ஆடுறான். இப்படி பக்குனா பக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது காஞ்சி போன இலை கிடச்சிருக்கு. இதை கம்போஸ்டரில் போட்டால் போன் மீல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு போய் கம்போஸ்டர் இதை மீட் கம்போஸ்டர் வரக்குள்ளேயே பார்த்தோம். அந்த கம்போஸ்டரில் போயிட்டு இதை போட்டு போன் மீல் எடுத்துருவோம். ஆனால் இதை வச்சுலாம் போன் மீல் எடுக்க முடியுமா? ஒன்று தான் இருக்குது நம்மள்ட்ட அந்த லீஃபு காஞ்சி இலை.
ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கான வேலையை ஆரம்பிப்போம். அதை வச்சு தான் நம்ம அடுத்த பேசிக்ஸான வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஓகே, இங்கே தானே பார்த்தேன் கம்போஸ்டரு. இங்கே ஒரு வில்லேஜர் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தான். அவன்கிட்ட அதோ இருக்குது கம்போஸ்டர். எம்மாடியோ இருறா, நான் போட்டு எடுக்கிறேன். பக்கத்தில் லீஃப் இருக்குது, இது அப்படியே போட்டு போன் மீல் எடுத்துருவோம். போன் மீனை நம்மளால் ஒருத்தன்ட்ட அடித்து வாங்கலாம், பட் ஆனால் அவன் ரொம்ப டேஞ்சரஸ். இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஆர்மர்லாம் இருந்தால் பார்த்துக்கலாம். ஆர்மருன்றது எதுவுமே இல்லை நம்மள்கிட்ட. ஓகே, இதை ஃபில் பண்ணியாச்சா? ஃபில்லே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒன்று இதோ இங்கே ஒரு இலை இருக்குது, அதை வெட்டி எடுத்துகிட்டு போய் அதில் போட்டுட்டு வருவோம். அவ்வளோதான், போன் மீன் கிடச்சிருச்சு. ஓகே, இது மட்டும் எதுக்கு வச்சுக்கிட்டு, இதில் அவனுக்கு கிஃப்டாக தரேன். இதாடா டே, கம்போஸ்டரில் போட்டு வச்சுருக்கேன். நீ இன்னும் கொஞ்சமாக ஃபில் பண்ணு, நான் என்னால் முடிஞ்சதை போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே ஆழமாக வெட்டி வச்சுருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை வெட்டி எடுத்துக்கிட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு, ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிளை கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது மூலயமா நம்ம இந்த பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் இதை வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கொடுத்துருக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு, உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணால் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்டில்லாம் வேண்டாம், எடுத்துக்கிட்டு ஸ்டிக்ஸு செஞ்சுக்கணும். ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிக்ஸு செஞ்சுக்கோங்க. ஸ்டிக்ஸு ஓகே, 12 ஸ்டிக்ஸு போதும். இதை வச்சு ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஷவலு, ஷவு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு பெட்டு செய்கிறதுக்கு நம்மள்ட்ட எதுவும் இல்லை. இப்போ நம்மள்ட்ட 25 பிளாக் இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னவோ கண்ணில் மாட்டுச்சு. ப்ளோன் பாக்கா என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, சரி அடுத்த தடவை செஞ்சு பார்த்துருவோன்ட்டு வச்சுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டுற வேலையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளை வெட்டி எடுத்துடலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளை வெட்டி எடுத்தாச்சு. ஓகே கிராஃப்டிங் டேபிளை வெட்டி எடுத்தாச்சு. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம கீழே போகிறது மஸ்ட்டு. ஓகே, கீழே போயாச்சு. இங்கே கீழே நிறைய கிரேவல் இருக்குது, அதை தான் நான் இப்போ நோட்டீஸ் பண்ணேன். கிரேவல்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்களேன். பட் ஆனால் அது நமக்கு இப்போ தேவைப்படாது. ஸோ இப்போ நமக்கு ஸ்டேர்ஸ் வேணும். ஸ்டேர்ஸு அது நம்ம கிராஃப்டிங் டேபிள் வச்சு தான் செய்ய முடியும். கிராஃப்டிங் டேபிள் தான் இருக்குது. போன் மீலை உள்ளே வச்சுட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இந்த ஓரமாக ப்ளேஸ் பண்ணி அதில் போயிட்டு ஸ்டேர்ஸ் வைக்கிற மாதிரி இந்த பிளாக்ஸை அடுக்குவோம். ஓகே, இப்போ இந்த பிளாக்கை இங்கே வச்சுக்கிட்டு பிளாக் இங்கே போகும். இப்போ இதில் ஒன்று இங்கே, இதில் ஒன்று இங்கே, இதில் கொஞ்சம் இங்கே, இதில் கொஞ்சம் இங்கே, இதில் கொஞ்சம் இங்கே. டெச்சா ஸ்டேர்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம 4 ஸ்டேர்ஸ் செஞ்சு எடுத்துக்கணும். செஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஐயோ அப்படின்னுட்டு டர்ட்டை மேலே போட்டுகிட்டே போனேன். மேலே போயிட்டு பார்த்தா எவனா இருப்பானவான்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை. நைட்டு வேறு ஆக போகுது. பக்கத்தில் ஒரு வீடு இருந்தது. பக்காவா அப்படியே போய் படுத்துடலான்ட்டு போனேன். எனக்கு என்னமோ நான் குள்ளமாயிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு வில்லேஜர் இருந்தாப்புல. வில்லேஜர் தானான்ட்டு போய் எழுப்பி விட்டுட்டு படுத்துட்டேன். படுக்க போனேன். வில்லேஜர்னு எழுப்பி விட்டுட்டு ரீஸ்பாயிண்ட்டும் அங்கேயே செட் பண்ணி வச்சிட்டேன். படுத்து ஏஞ்சா எவனா எரிஞ்சிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. திறந்துட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா எவன் ஃபார்ம் கட்டி வச்சுருக்கான். அதுக்குள்ளே போய் நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோன்ட்டு அந்த டோரை திறந்துட்டு
மூடுறதுக்குள்ளே அந்த ஃபார்ம்லேருந்து அந்த இது வந்துருச்சு பிக்கு. ஓகே, அந்த பிக்கு அப்படியே போட்டு அடைச்சிட்டு வரண்டா மாப்பிள்ளன்னு வந்துட்டேன். ஓகே, நம்ம வீட்டுக்கு மேலே போகணும். ஓகே ஓகே, மேலே குதி மேலே குதி மேலே குதி மேலே குதி. ஓகே, வெட்டி வெட்டி இதை எடுத்துருவோம். வெட்டி வெட்டி பாறையிலே வெட்டி வெட்டி தீட்டையிலே. ஓகே, ஃபஸ்ட்டு முதல் பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் போட்டாச்சு. அடுத்து ரெண்டாவது ஸ்டேயர்ஸ் போட்டாச்சு. அடுத்து இப்படியே மேலே வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். ஓகே, இப்போ மேலே அப்படியே போட்டு டர்ட்டு போட்டு மூடிட வேண்டியதான். டர்ட்டு 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 போட்டு வச்சு மூடிடலாம் 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 மூடிடலாம். இது இறங்கிறதுக்காக இப்படி வச்சு இப்படி வைக்க வேண்டியதான். ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். இப்படி வச்சோன்னா மேலே ஒரு ஸ்டேயர்ஸ் மேலே ஏறிடுதா, அதனால். இப்போ வந்தோமா, இது ஏன் இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்குது? இறங்கும் போது இது இடிக்குது. சரி, ஒன்று போய் மேலே தூக்கி விட்டு இன்னும் மேலே வந்துட்டு இப்படி வச்சு இப்படி வைப்போன்னு பார்த்தா கரெக்டாக இருந்தால் இருக்குது, நிறைய வந்தது. சரி, இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இறங்குனா இங்கே ஒரு வாட்டர் இருந்தது, அதை அடைச்சிட்டு உள்ளே இறங்க. ஐய, இதை வெட்டினா மேலே கல் வந்துருச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குன்ட்டு வந்தேன். வந்துட்டு என்ன பண்ண வந்தேன், ஏதோ பண்ண வந்தேன். நீங்கள் கோபல் ஸ்டோன் எடுத்து இது செய்ய பார்த்தேன். எனக்கு என்ன ஃபுர்னேஸ். எனக்கு வந்து 8 கோபல் ஸ்டோன்ஸ் வேணும். நான் வெட்டிக்கிட்டே இருந்தேன். வெட்டிட்டு பார்த்தா எவ்வளோ வந்திருக்கு இந்த கோபல் ஸ்டோன்ஸ். ரொம்ப வரல. ஸோ சைடில் உள்ள ஒன்றுத்தையும் வெட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே டேரக்டை வச்சு மறைச்சிட்டேன். அங்கே இடம் இருந்தது தெரியாத மாதிரி டெஸ்ட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மள்ட்ட 8 கோபல் ஸ்டோன்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம ஃபுர்னேஸ் செய்யணும். ஃபுர்னேஸுக்கு 8 கோபல் ஸ்டோன்ஸ் தேவை. இப்போ ஃபுர்னேஸ் செஞ்சு ஃபுர்னேஸை எடுத்து இங்கே வச்சுட்டு ஃபுர்னேஸை இங்கே வச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ மேலே போயிட்டு ஏதாவது ட்ரெஷர் கிடைக்குதானு பார்ப்போமேன்ட்டு மேலே ஏறி போயிட்டு பார்த்தா மேலே வேற ஒரு இடம் வந்தது. என்னடா இடம் அதுன்ட்டு மேலே ஏறினா இங்கே பாருங்கள் ஜோம்பி பயிலும். இவனும் கொஞ்சம் வெறுப்பேற்றி விடுவோன்ட்டு வெளில வாங்கடா டேய் அப்படின்ட்டு ஒரு அடியை போட்டு விட்டேன். வந்தானோ, எரிஞ்சிக்கிட்டே வந்தானோ. நம்ம பாட்டுக்கு மேலே போனேன். அவனை எப்படியோ எரிஞ்சு செத்துருவானோன்ட்டு திரும்பி பார்த்தோம், எரிஞ்சிக்கிட்டே அவங்க பின்னாடி ஒருத்தன் வந்துக்கிட்டே இருந்தான். நானும் மேலே போனேன். சரி, எரிஞ்சிட்டு வந்துடுவான், செத்துருவான்னு பார்த்தா அவன் இன்னும் வந்துக்கிட்டே இருந்தான். ஐயோ, உசுரா காப்பாற்றிக்கணும்னா ஓடுறான்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். மறுபடியும் வரானான்னு கூட எட்டி கூட பார்த்தேன். அப்புறம் காணும் அவனை. எங்கடா போனான் அப்படின்னு தெரியல. சரி, நமக்கு எதுக்கு இந்த வீட்டில் ட்ரெஷர் இருக்கான்னு பார்ப்போன்ட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் முன்னாடியே பார்த்துட்டேன், ஒரு கட்டு ஒன்று இதில் இருந்துக்கும். அந்த கட்டில் போயிட்டு நான் என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே ட்ரெஷரு. ப்ரெட்டெலாம் இருக்குது, அயன் பிக்காக்ஸ் இருக்குது, அயன் பூட் இருக்குது, எல்லாமே அயன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னும் ஸ்டோன் ஏஜுக்கே மாறலை. பட் ஆனால் நமக்கு அயன் கிடச்சிருச்சு. பெட்டு வேணும். நம்ம ரீச் பாயிண்ட் செட் பண்ண இடத்துல போய் பெட் எடுத்துக்கலான்ட்டு வந்துட்டேன். கீழே இறங்கி
வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே 4 மணி நேரம் ஆகிடும் போல இருக்கு. இதில் நம்ம என்னைக்கு மைன் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பொங்கடா டேய். ஓகே, ஸ்பீடா மீட்டர்னு சைடில் இருந்தது. அந்த ஸ்பீடை போட்ட உடனே ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, ஏதோ ஒன்று நமக்கு ஏற்ற அளவுக்கு நடக்கிறான். இல்லை வந்துட்டு நம்ம எடுத்ததெல்லாம் வச்சு பெட்டா ஆமாம், அங்கேயே நம்ம பெட்டை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஐயா, அதை வேறு மறந்துட்டோம். ஓகே, பெட்டை இங்கேயே ஸ்பான் பண்ணி வச்சாச்சு. பர்னேஸ் என்னவோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கே. என்ன குறைஞ்சிது? இப்போ நம்ம அயன் பிகாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். செஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். செஸ்ட்டு அந்த ஒருக்கு செஸ்ட்டு. பேரல் எப்படி செய்யணும்? ஸ்லாப் வேணும். ஸ்லாபு அதோ இருக்கு. ஸ்லாபு ஒன்று வச்சா 6 ஸ்லாபு கிடைக்கிது. அன்லாக்குடா. இன்னமும் அன்லாக்குடு. கம்ப்ரஸரா? பேரல், ஒரு பேரல் செஞ்சு எடுத்துக்குவோம். பேரலுக்குள்ளார எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு தேவையானதை மட்டும் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு தேவை இல்லாததை நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி அப்படின்ற இன்வென்ட்ரியில். இப்போ நம்ம இவ்வளோ போதும். இவ்வளோ தான் நம்மள்ட்ட தேவையானதே இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம அயன் பூட்டை எடுத்து போட போகிறோம். இது ஒரு அயன் பூட் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு கட்டிக்கிட்டாச்சு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன். அடுத்த வீடியோ மைன்கிராஃப்ட் பார்ட் 2 வேணுமா, இல்லை நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவோட பார்ட் 2 வேணுமா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ். உங்களிடமிருந்து வெளிப்படுவது நான் மற்றும் மைன்கிராஃப்ட்.